அனைவருக்கும் மாலை வணக்கம். மாத்தி யோசி குழுமம் நடத்தும் இந்த சமூக அளவுகோல் அரங்கம் அருமையான தலைப்பு. ஏன்னா இந்த அளவுகோல் தான் இப்ப வேண்டி இருக்கு. எந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதுல இன்னைக்கு அவங்க கொடுத்திருக்கிற தலைப்பு பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது அப்படின்னு சொல்லி 3 காரணங்களை சொல்லி இருக்கிறாங்க. அந்த 3 காரணங்களும் எப்படி அப்படிங்கறத நம்ம உரையாளர்கள் அவங்க பேசும்போது நம்ம பார்க்க போறோம். இருந்தாலுமே இது 3மே இருக்கு அப்படிங்கிறது ஒரு 3 காரணிகளும் முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அப்படிங்கிறது ஏதாவது பெண்கள் ஆண்கள் என்ற வித்தியாசம் பார்க்க கூடாது. பெண்களுக்கும் முன்னேற்றம் வேணும் எவ்வளவோ சொல்லி 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 இந்த நம்ம பேசி 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 வந்தாலும் ஆனாலும் ஏதோ ஒண்ணு தடையாவே இருந்துகிட்டே இருக்கு. அது என்ன தடையா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லல, நீங்க எல்லாரும் தான் சொல்ல போறீங்க. நீங்க சொல்றத வச்சுதான் நான் என்ன தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் சமுதாயத்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை கூறி, மிக சிறப்பான கருத்தாளர்கள் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க, எல்லாரும் எப்பயுமே நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அது நமக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த சமூக அளவுகோல் அரங்கத்திற்கு அனைவரையும் வரவேற்று, நிறுவனர் அம்மாவையும் வரவேற்று அனைவரையும் ஒரு தடவை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா சிறந்த பேச்சாளர்கள் தான். நம்ம தளத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாதத்தை எப்படி எடுத்து வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாங்கம்மா. நாங்கள் பெண்கள் என்னதான் நாங்கள் பண்ணி நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சாலும் எங்களுக்கு பெரும் தடையாக இருக்கிறது சமுதாயம்தான். இந்த சமுதாயத்தினால தான் எங்களால் முன்னுக்கு வர முடியல, எங்களால் எந்த செயலுமே முழுமையாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை சிறந்த முறையில் எடுத்து வைக்கிறதுக்காக கவிஞர் ஜுனைதா அம்மா பரங்கிப்பேட்டையிலிருந்து அவங்க வாதத்தை எடுத்து வைக்க வர்றாங்க. அம்மாவுடைய பேச்சு என்றைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண தலைப்புக்கே அம்மா ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க. இந்த தலைப்புக்கு சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தலைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் எடுத்தோடனே டக்குன்னு சமுதாயமேன்னு கொடுத்துருக்காங்க. அம்மா உங்களுடைய அருமையான வாதத்தை கேட்கறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம்மா. நீங்கள் உங்களுடைய உரையை தொடங்கலாம். மாத்தி யோசி குழுமத்தில் படிக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் என் சிறப்படைந்த வணக்கத்தினையும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா, இன்றைய தலைப்பு மிக அருமையான தலைப்பு அம்மா. இந்த தலைப்புகளை தேர்ந்தெடுக்கவே நான் உங்களுக்கு ஒரு பெரும் தலை வணங்குகின்றேன். சமூக அளவுகோல் அரங்கம் என்று சிறப்பான ஒரு பெயரிட்டுள்ளீர்கள். அளவுகோல் என்றால் சமமாக இருக்க வேண்டும். இடையூறுக்கு வரணும். ஏன்னா இந்த சமூக அளவுகோல் அரங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு சகோதரி சக்திலீலா, முனைவர் சக்திலீலா அவங்க தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. அக்கா இந்த மாதிரி நிறைய பேர் பேசும்போது இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம்க்கா. ஏன்னா அவங்க எங்களுடைய காக்கும் கரங்கள் அறக்கட்டளையிலையும் அவங்க பயணிக்கிறாங்க. அவங்க தான் சொன்னாங்க, அக்கா இந்த மாதிரி நம்ம இந்த இதுக்கு இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்க்கான்னு அவங்க தான்மா சொன்னாங்க. ஏன்னா அதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கணும் இல்லையா, அதனால தான். நீங்கள் ஆரம்பிக்கலாமா. சக்தியம்மா அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வணக்கம். அளவுகோல் என்றாலே நியாயமாக, தர்மமாக, சிறப்பாக இருக்கும் என்று அம்மாவுக்கு தெரியும். தமிழால் அதிகம் பாதிக்கப்பட்டவர் நமது சக்திலீலா அம்மா அவர்களுக்கு அதனால் அந்த தலைப்பை கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். பிறப்பிலேயே பிறப்பென்று முதலில் எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி பிறப்பு என்பது ஒன்றுதான், அது அனைவருக்கும் சமம்தான். ஆனால் பெண் பிள்ளைகள் பிறந்தால் வெளிநாட்டில் கொண்டாடப்படுகிறார்கள். அந்த பிள்ளை பிறந்து அது வளர்ந்து அதன் படிப்பு, அதனுடைய திருமணம் மற்றும் அதனுடைய பிள்ளைகளுக்கு அத்துணை செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நம் நாட்டில் அப்படி அல்ல. பெண் பிள்ளை என்றால் நசுக்கப்படுகிறது, சமுதாயத்தினரால் நசுக்கப்படுகிறது என்பதுதான் என்னுடைய வாதம். முதல் வாதமே இப்படி என்று கூறுகிறார். அதில் 1000 அர்த்தங்களும் உண்டு, 1000 காரணங்களும் உண்டு. அது வளர்ப்பு. பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் ஒன்னா வளர்க்குறோமா? கண்டிப்பா இல்ல. ஆண் பிள்ளைய அடிக்காம வளர்ப்பாங்க, பெண் பிள்ளைய கண்டிச்சு வளர்ப்பாங்க. அங்க போகாத, அங்க நிக்காத, இங்க நிக்காதன்னு சொல்றீங்க இல்லையா? ஏன் ஆண் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆண் பிள்ளையோட வளர்ப்பு வேற, பெண் பிள்ளையோட வளர்ப்பு வேற. அதுலயும் சமுதாயத்தினரால் நசுக்கப்படுகிறது பெண்களுக்கு.
ஒரு தனிநபர் சமுதாயத்திற்கும் சமமான நியாயமான உறவையே குறிக்கிறது தான் இந்த சமுதாயத்துக்கும் இந்த உறவுக்கும். இதுல பாருங்க, பெண் வரியில இருந்து, காப்பீடுல இருந்து, உடல் நலவியல இருந்து, பொது கல்வியில இருந்து, அப்பப்பப்பப்பா எடுத்து சொல்ல வார்த்தைகளே அல்ல. அத்தனையிலையும் பெண்களுக்குத்தான் பாதிப்பு. அத்தனையிலையும் படிப்பு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆம்பளை பிள்ளைய மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கணும், பொம்பளை பிள்ளைய கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடு. யாருக்கோ சம்பாரிச்சு கொடுக்க போகுது, நமக்கா சம்பாரிச்சு கொடுக்க போகுது? யாரோ சாப்பிட போறாங்க, நம்மளா திரும்பி சாப்பிட போறோம். அங்கேயே நமது பெற்றோர்கள் நமக்கு நல்ல வழி காட்டினாலும் நம்ம பெற்றோரை சுற்றியுள்ள மற்றவர்கள் நமக்கு பெற்றோர்களுக்கு கூறும் அறிவுரை அதுதான். அங்கேயே பெண்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. நம்ம பிள்ளை நம்மளுடைய கஷ்டம்னா நமக்கு தான் நிக்கும். அது நம்ம பிள்ளைன்னு இப்ப இருக்கிற பெற்றோர்கள் ஓரளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா தெரிஞ்சு இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்க. ஆனா இடைக்காலத்தில் என்னுடைய காலங்களெல்லாம் எங்க அப்பாக்கு ஏகப்பட்ட அக்கா தங்கச்சிங்க, 5 அக்கா தங்கச்சிங்களோட பிறந்தவர் எங்க அப்பா. ஒரு அத்தை இப்படி சொல்லும், பொம்பளை பிள்ளைக்கு என்னடா படிப்பு, அதுலயும் நம்ம ஜாதியில பொம்பளை பிள்ளைங்க போலாமா வெளியில அப்படிம்பாங்க. அதையெல்லாம் எங்க அப்பா படித்து, எங்க அப்பா ஒரு நல்ல வேலையில இருக்கிறதுனால அந்த படிப்பின் சுவையை அறிந்தவர், படிப்பின் வாசனை நுகர்ந்தவர். ஆகையால் அனைத்து பிள்ளைகளையும் படித்து தன் காலில் நிற்க வேண்டும். என் பிள்ளைய கட்டினவன் சரியில்லைன்னா என் பிள்ளைய படிக்க வச்சு அந்த படிப்பு தான் என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கும்னு சொல்லி ஒரு தைரியத்தையும் ஊட்டி எனக்கு ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு நான் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை என் தாயும் என் தகப்பனும் எனக்கு கொடுத்தார்கள். அந்த ஒரு அப்பையும் அந்த சமுதாயத்தினால் எனக்கு பல இடர்பாடுகள் ஏற்பட்டது. சமுதாயம் என்று கூறினால் என் உறவுகளாலும் என் உற்றாரினாலும் மற்றும் எனது சமுதாயத்தினாலும் அது பாதிக்கப்பட்டது அதிகம். சமூக வலைதளங்கள் நமக்கு துணை செய்கிறதா அல்லது தடை செய்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் தடை செய்கின்றது, பெரும்பான்மையாக தடை செய்கிறது. பெண் இல்லாமல் பெருமையும் இல்லை. பெண் கல்வி கற்றால் உறுதுணையும் இல்லை என்பார்கள். அந்த பெண்ணானவள் கல்வி கற்றால் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. அந்த எப்படியாப்பட்ட சமுதாயம் இருந்தாலும் எதிர்நடை போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பா. ஆனா அந்த சமுதாயத்தினால நசுக்கப்பட்டு சில பெண்கள் வெளியில சொல்ல முடியாம அந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைக்காம இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்குதா, கண்ணு மின்னுக்க வாழ்ந்து கொண்டு. என்கிட்டயே படிச்ச பிள்ளைங்க +2 முடிக்கிற வரைக்கும் அந்த பெற்றோர்கள்ட்ட போய் தவிச்சு தண்ணி குடிப்பேன் நானு. கொஞ்சம் படிக்க வைங்க, +2 முடிக்கிட்டோம், கொஞ்சம் காலேஜ் முடிக்கிட்டோம் அப்படின்னா 18 வயசுக்கு மேல பொம்பளை பிள்ளை வீட்டுல வச்சுக்க கூடாதுமா, எப்படியாவது கெட்டி கொடுத்துடணும் அப்படிம்பாங்க. அவங்கள கன்வீனியன்ஸ் பண்ணி என்ன சான்றாக்கி என்ன அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா காட்டிதான் இப்ப எங்க ஊர்ல நிறைய பெண்கள் நான் படிக்க வச்சுக்க வழிகோடு இருக்கு. ஆனாலும் அந்த சமுதாயத்தினால் நசுக்கப்படுகிறார்கள். அன்னைக்கு அப்பவே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, என்ன கதியா இருந்தாலும் சரி, உலகமே அழிந்து போனாலும் சரி, வித்தைகள் பல கற்றாலும் சமுதாயத்தில் எவ்வளவு சிறப்பான பெண் பிள்ளைங்க அவங்க கிட்ட எவ்வளவு நல்ல ஒரு சக்தி இருக்கும் தெரியுங்களா? அதை வெளிக்கொண்டு வரும்போது இந்த சமுதாயத்தினரால் கண்டிப்பாக அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, கற்றலில் பின்னடைவு ஏற்பட காரணம் என்ன தெரியுங்களா? அதை ஆராய்ஞ்சு நல்லா பாத்தீங்கன்னா இந்த பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்க. இப்ப எங்க ஏரியால பாதி அவங்கதான். அந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வரவே வராது. ஓடி போய் வீட்டுல பார்த்தா பிள்ளைங்களை சின்ன சின்ன குழந்தைங்களை பாத்துக்கிட்டு வீட்லயே இருக்கும். ஏம்மா நீ ஸ்கூலுக்கு வரலன்னா, எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு, நான் பிள்ளைய பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த சமுதாயத்தினராலையும் சரி, நிறைய அவங்க வேற வழி இல்ல, அவங்க சாப்பாடு போகணும்னா அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்ப அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு அந்த வேலைக்கு போக முடியாதுங்கிற சூழ்நிலையால பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்களை கொண்டாந்து வீட்டுல வச்சுட்டு அவங்க வேலைக்கு போறாங்க. இதற் போல இடர்பாடுகள் இந்த சமுதாயத்துல இருக்கத்தான் செய்கிறது. அது மட்டுமல்ல, சமுதாயம் ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் தான் நடைகிறது. இன்று பாருங்க, எந்த ஒரு சட்டமாக இருக்கட்டும் அது ஆணுக்கு தனியாகவும் பெண்ணுக்கு தனியாகவும் தான். சொத்துரிமையில இருந்து எல்லா உரிமையும் சரி, நீங்க வாயால எது வேணாலும் பேசிக்கலாம். ஆனா அதை நீங்க பிராக்டிக்கலா ஒத்து பார்க்கும்போது ஆணுக்கு ஒரு படி அதிகமாகும், பெண்ணுக்கு 33% இடஒதுக்கீடு உண்டு. ஏன் அது சரிசமமா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சமபாதியா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். அடுத்தது பாருங்க, அடுப்புதிய பெண்களுக்கு இன்னும் சிலர் இருக்கத்தான் செய்கின்றனர். முழுமையாக சட்டங்கள் இயற்றவும் பட்டங்கள் பெறவும் சமுதாயம் தடையாகத்தான் இருக்கின்றது. இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன், இன்னைக்கு என்னுடைய சமுதாயத்தை நான் தாண்டி வர்றதுக்கு எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்கள் பட்டிருக்கேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை போல் எத்தனையோ பேர்கள் அவரவர்கள் கஷ்டத்தையும் அவரவர்கள் துன்பங்களை தாண்டித்தான் சாதனை
சம்பாதித்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு எனக்கு இல்லாத கஷ்டமே கிடையாது, இன்னைக்கு எனக்கு கிடைக்காத பேரே கிடையாது. ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம ஜெயித்து காட்டணும், நம்ம நல்ல பேர் வாங்கணும், நம்ம ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கணுங்கிற ஒரே காரணத்தினால தடைகளை தகர்த்தெறிந்து கொண்டு தான் நாளும் முன்னேறி வருகின்றேன். அவமானங்களை சகித்தும் சாதித்து உயர்ந்த அடையாளங்களை பெற உயர துடிக்கக்கூடிய பெண்களுக்கு சமுதாயம் பல பெயர்களை, கெட்ட பெயர்களையும் அவமானங்களையும் அவதூறு வார்த்தைகளையும் கூறி நசுக்கத்தான் படுகின்றன. பொறுப்பற்ற ஆணுக்கு பின் தன் குடும்பத்தை சமக்கும், தன் பிள்ளைங்களுக்காக தன் தகுதியை மீறி உழைக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னும் பெண்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த சமுதாயத்தில் அவதூறு பார்வை மட்டும் அப்படிப்பட்ட பெண்களை கூட அவதூறான ஒரு பார்வையால் தான் இந்த சமுதாயம் பார்க்கப்படுகின்றது. அவமானங்களை கூட வெற்றி பாதையை ஆக்கி அமைத்து நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு இந்த நசுக்கக்கூடிய சமுதாயத்தில் வெற்றி நடை போட்டுக் கொண்டே தான் செல்கின்றனர் பெண்கள் என கூறி என வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. அம்மா ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. நம்ம நடுவர் அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஜுலைதா அம்மா ரொம்ப நல்ல சிறப்பு, அருமையான, எப்பயுமே நீங்க நல்லா பேசுவீங்க, அருமையா இருந்தது. இன்றைக்கு வந்து சமுதாயத்துல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குமா, நிறைய. இப்ப நான் வந்து விவேகானந்தா கல்லூரியில பணிபுரிஞ்சுட்டு இருந்தேன். இப்பதான் 2-3 வருஷமா தான் இல்லம்மா. அது வந்து ஏசியாஸ் லார்ஜஸ்ட் உமன்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அது வந்து அதுல பாத்தீங்கன்னா படிக்கிறது முழுவதும் பெண்கள் தான். அதுல வந்து சேர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த எப்படி சேர்ப்பாங்கன்னா எல்லாத்தையும் அடகு வச்சு கூட, நிலம் நகை எல்லாத்தையும் அடகு வச்சு கூட பெண்களுக்கு பொறியியல் கல்லூரியில சேர்த்து விடுறத நானே அட்மிஷன்ல செக்ஷன்ல இருந்திருக்கேன். அந்த அளவு சேர்த்து விட்டு நல்லா படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பண்றாங்கம்மா. நல்லா வந்துகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் வந்து இந்த சமுதாயத்துல அப்ப இருந்ததை விட இப்ப நம்ம எப்படி இருக்கோம், இன்னும் நல்ல இத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிங்கறதுனால சமுதாயத்துல இருக்குதான் கொஞ்சம், இன்னும் அது வந்து எந்த அளவுக்கு மாறுபடும் அப்படிங்கறத நம்ம போக பார்க்கலாம். அருமையான உரையை கொடுத்தீங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்தை தானம்மா நான் குறிக்கோளாக எடுத்துக்கொண்டேன். ஒட்டுமொத்த சமுதாயம் திருந்தி விட்டால் நம்மளிடம் யாரும் வந்து நிற்க போவதில்லை, நாமளும் யாரிடம் செல்ல போவதில்லை என்பதை தான் கூறிக்கொள்கிறேன். நன்றி.